பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வாய்ஸ் மூலமா அவங்க எல்லாரையுமே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். எரேமியா 29 11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பிரியமானவர்களை, நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவு என்ன? சமாதானமான ஒரு முடிவு. நம்மளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த சூழ்நிலைகள் மாறும், எப்பொழுது என் கண் பிரச்சனைகள் தீரும், எப்பொழுது என்னுடைய தடைகள் எல்லாம் உடைக்கப்படும், எப்பொழுது எனக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசல் வைக்கப்படும், இது என்கிற நினைவுகள் தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு முடிவு. கர்த்தர் அதைதான் சொல்லுகிறார். நீங்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்களை நான் செய்து நான் உங்களை மகிழ்ச்சியாக்குவேன். நான் நான் நினைத்திருக்கிற நினைவுகள், உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், அவைகள் தீமையானவைகள் அல்ல என்று சொல்லி கர்த்தர் இன்று நம்மளை தைரியப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கும் இப்படிதான் யோசேப்பு சிறைச்சாலையிலே அந்த குழியிலே விழுந்து கிடக்கும் பொழுது கூட அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தெரியாமல் இருந்தான். பிரியமானவர்களே, அந்த குழியிலே சகோதரர்களால் போடப்பட்டிருந்த அந்த தருணத்திலே அடுத்த நிமிஷத்துல என்ன நடக்கும் என்று தெரியாமல் குழம்பி போய் அந்த யோசேப்பு இருந்திருக்கலாம். அதற்கு அப்புறமாகவும் கூட அந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது கூட அதற்கு பின்பதாக என்ன நடக்கும் என்று தெரியாமல் என்ன செஞ்சிருக்கலாம், யோசேப்பு இருந்திருக்கலாம். அதே மாதிரியான சூழ்நிலையில இன்றைக்கு நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறீங்களா? இதற்கு பின்பு அடுத்து என்ன என்னுடைய வாழ்க்கையில நடக்கும்? நான் ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் குழியில் போடப்பட்ட அனுபவத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. உங்கள் பேரில் கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவு சமாதானத்துக்கு எதுவான நினைவு. பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகள் ஆகிய உங்கள் பேரிலும் என் பேரிலும் கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவு சமாதானத்துக்கு எதுவான நினைவு. முடிவிலே சமாதானமான முடிவு விளங்கும். ஆகையினால நீங்க பயப்படாதீங்க. உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க கலங்காதீங்க. கர்த்தருடைய கரங்கள்ல உங்க எதிர்காலத்தை அப்படியே முழுமையாக ஒப்பு கொடுத்து விடுங்க. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, நமக்கு ஒரு பந்தி உண்டு. சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்துகிறாராம். நம் தலையை எண்ணெயால் அவர் அபிஷேகம் பண்ணுகிறாராம். நம்மளுடைய பாத்திரத்தை தேவன் நிரப்புகிறாராம். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. நமக்கு ஒரு பந்தியும் உண்டு. பிரியமானவர்களே, ஆகையினால கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகள், ஒருவேளை நம்மளுடைய நினைவுகளும் அவருடைய நினைவுகளும் ஒன்று போல் இல்லாதவைகளாக இருக்கலாம். ஏனென்றால் தேவன் சொல்லி இருக்கிறாரே, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று. பிரியமானவர்களே, ஆகையினால ஆனால் கர்த்தருடைய நினைவுகள் நமக்கு எட்டாத உயரமாகவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. அவருடைய செய்கைகள் எல்லாம் மகத்துவமானவைகள். நாம் நாம் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதமான வழியிலே நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை கானானை சுதந்திரிக்க பண்ணுவதற்கு நேர் வழியாக தேவன் நடத்தியிருந்தால் அவங்க சீக்கிரமா போயிருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் வனாந்திரத்தின் வழியாக அவர்களை சுற்றி நடக்க பண்ணினார். ஆனாலும் அவருடைய அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் அவர்களை அனுபவித்து செய்தார். பிரியமானவர்கள், இன்றைக்கும் நீங்க சுதந்திரிக்க போகிற காரியம் உங்களுக்கு மிகவும், நீங்க சுற்றி சுற்றி நீங்க நடந்து கொண்டு இருக்கிறதை போல இருக்கலாம். வனாந்திரத்தின் வாழ்க்கையை நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறது போல இருக்கலாம். நம்ம நேரடியாக சென்று அந்த கானானை அடைய முடியாமல் நாமும் இன்று வனாந்திரத்தின் வழியாக சுற்றி கொண்டே இருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறது தேவனுடைய அதிசயமான கரங்கள் என்பதை மறக்க வேண்டாம். அவர் நம்மை அதிசயமான வழியிலே அற்புதமாக பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தையும் கொடுத்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். நம்மளுடைய ஆடையும் பழமையாகவில்லை. நம்முடைய காலில் போடப்பட்டிருக்கிற பாதரட்சிகளும் கிழிந்து போகாமல் தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகையினால கவலைப்படாதீர்கள். அவருடைய கரங்களிலே நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். நம்முடைய தேவன் நம்மை ஏமாற்றுகிறவர் அல்ல. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். உங்க எல்லாருக்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தில்
உண்மை உள்ளவர். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார் என்றால், கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னை பெருக பண்ணுவேன் என்று உங்களுக்கு வாக்குத்தத்தம் சொல்லியிருந்தார் என்றால், கண்டிப்பாக உங்களை பெருக பண்ணுவார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்தார் என்றால், கண்டிப்பாக உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். ஆனால் சற்று பொறுத்திருக்க வேண்டும். சற்று காத்திருக்க வேண்டும். அவருடைய பாதத்தில் அவருடைய வேலை வரும் வரை. அன்றைக்கும் கானா ஊரிலே கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆனால் அவருடைய வேலை வரும் நேரத்தில் தான் அந்த அற்புதத்தை செய்தார். அந்த வேலை வருவதற்கு அந்த கொஞ்ச நேரம், அந்த கொஞ்ச காலம் காத்திருப்பது அவசியம். அவருடைய பாதத்தில் காத்திருக்க கற்றுக்கொள்ளுவோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. அப்பா, எங்கள் பேரிலே நீங்க நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் அப்பா. நீர் தீமையாக நினைக்கிற தேவன் அல்லப்பா. முடிவிலே சம்பூரண அடைய நீங்க செய்ய போகிறதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, நாங்க காத்திருக்கிற இந்த காலத்திலே, அப்பா, நாங்க சுற்றி வனாந்திரத்தின் வழியாக நடக்கிற இந்த காலத்திலே அற்புதமாகவும் அதிசயமாகவும் ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை நீர் வழி நடத்துகிற தயவிற்காக உமக்கு நன்றி இயேசப்பா. ஆண்டவரே, நாங்க சுதந்திரிக்க, அப்பா, கானானை சுதந்திரித்த அநேகருக்கு முன்பதாக சாட்சிகளாக நிற்க எங்களுக்கு பலன் தாங்க சுவாமி. உமக்காக காத்திருக்க பலன் தாங்க சுவாமி. அப்பா, இந்த காத்திருப்பின் காலத்திலே, அப்பா, விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகாத ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் எங்களை நீர் வழி நடத்த வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆத்துமாவையும் உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறப்பா. கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை சுதந்திரிப்பதற்கு ஏற்றவாறு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். உங்கள் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாக போவதே இல்லை. இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷன் வேர்ஸ் மூலமா அவங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த மோட்டிவேஷனல் வேர்சஸ் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க அப்படி செய்வதன் மூலமாக என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை நீங்களும் செய்கிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.